இன்னைக்கு இருக்கிற ஸ்பீடான உலகத்துல யாருமே கையில துணி துவைக்கிறது வந்து விரும்புறது இல்ல. சோ எல்லாரும் மிஷினுக்கு வந்து மாறிட்டோம். சோ மிஷின்லயுமே நல்ல மிஷினா இருந்தா தான் நல்ல விதமா துவைக்க முடியும். இல்லனா அழுக்கு பாதி இருக்கும், பாதி போகாது. அதே மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் வந்து அதிகமா வந்து வரும். சோ அத குறைக்கிறதுக்காக 5 ஸ்டார் வாஷிங் மிஷின் வந்து எல்லாரும் வந்து பாப்போம். அதுலயும் டாப் லோட், ஃப்ரண்ட் லோட்னு பல வெரைட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெஸ்டான 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள 3 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் வாஷிங் மிஷின் பார்க்க போறோம். சோ இது மூணுமே பெஸ்டான வாஷிங் மிஷின் வேற வேற பிராண்ட்ல வந்து இருக்க போகுது. சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் எதுனா சாம்சங் உடைய ஒரு 8 kg 5 ஸ்டார் டாப் லோடிங் வாஷிங் மிஷின். சோ இதுல இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து டிஜிட்டல் இன்வெர்ட்டர் மோட்டார் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டாருக்கு 20 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. சோ நீங்க கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்த முடியும். அதே நேரத்தில் பீஸ் ஆஃப் மைண்ட்லையும், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு வந்து மோட்டார்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து வாரண்டியில கிளைம் பண்ணி தந்துருவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயமும் இந்த வாஷிங் மிஷின்ல வந்து இருக்குது. அடுத்தது இதுல ஈகோ பபிள் டெக்னாலஜி இருக்கிறதுனால சோப்பை நல்லா நுரையாக்கி சில்லான தண்ணியில கூட சூப்பரா துணி துவைக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73% வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட் பில் மிச்சமாகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் இன்வெர்ட்டர் மோட்டார் இருக்கிறதுனால மோட்டார் சுத்தமாக சத்தமே வராது. ஸோ நாய்ஸ் இல்லாத ஒரு ஆப்ரேஷன் வந்து இருக்கும். அது மாதிரி ரொம்ப அதிர்வுகள் இருக்கும். சில மிஷின்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா மிஷினே கிடந்து ஆடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியண்டாகவும் இருக்கும் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால. என்னோட இதில் டைமண்ட் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ துணி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டைமண்ட் ட்ரம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பில் நல்லா மிச்சமாகும். அதே மாதிரி ரொம்ப அமைதியாக வரும். 20 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி இருக்கு. ஸோ இதில் இருக்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வைஃபை மாதிரியான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து எதுவும் கிடையாது. மிச்சப்படி ஓகேவான மிஷின் தான் இது. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் 19,000 ரேஞ்சிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோடைய லிங்க் நான் வந்து வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வாஷிங் மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா LG உடைய ஒரு 8 kg வாஷிங் மிஷின். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் வாஷிங் மிஷின் தான். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு முரட்டு அழுக்காக இருந்தாலும் சுத்தம் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து லோடு வந்து இது வந்து தாங்கக்கூடியது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பின் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 740 RPM இருக்குது. அதனால சீக்கிரமே துணி வந்து காஞ்சிடும். இதோட மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் டர்போ ட்ரம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட ஒரு சைடும் பல்சேட்டர் ஆப்போசிட் சைடும் வந்து சுத்தம். இதனால ஒரு மினி சூறாவளி மாதிரியான ஒரு இது கிரியேட் ஆகி கையில் துவைச்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதனால எவ்வளோ மோசமான கரையா இருந்தாலும், அதாவது ஒரு சில அழுக்கு சேர் அழுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட ஈஸியாக வந்து போயிடும். அது மாதிரி ஏற்கனவே சாம்சங் சொன்ன மாதிரி இங்கேயுமே டிஜிட்டல் இன்வெர்ட்டர் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்டான ஒரு மோட்டாராக இருக்குது. அது மாதிரி சைலண்டாகவும் இருக்கும். ப்ராசஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு இந்த மோட்டரோட லைஃப்மே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட கான்செப்ட் பார்க்கும்போது இது வந்து ஹெவி லோடர் வாஷிங் மிஷின்றதுனால கொஞ்சம் சில டைப் ஆஃப் துணி நீங்கள் டெலிகேட்டான துணி போடுறீங்கன்னா அதுக்கான மோடில் போடணும். நார்மல் மோடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட விலையை பொறுத்துள்ள கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதோடைய பர்ச்சேஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ மூணாவதாக பார்க்க போகிற மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலோட 7 kg வாஷிங் மிஷின். ஸோ இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. முக்கியமாக உங்கள் வீட்டில் தண்ணி ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக வருதா, அது மாதிரி உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி பிரச்சனை இருக்குதா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து செமையான சாய்ஸாக வந்து இருக்கும். ஒரு 7 kg கெப்பாசிட்டி வந்து இருக்குது இந்த மிஷினில். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அதை ஏற்கனவே இருந்த 2 மிஷினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஒரு கெப்பாசிட்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ZPF அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து இருக்கு. ஸோ ஜீரோ ப்ரெஷர் ஃபில். உங்கள் வீட்டு டேப்பில் தண்ணி ரொம்ப மெதுவாக வந்தாலும் இந்த மிஷினோடைய டப்பு வந்து பார்த்தீங்கன்னா 50% வேகமாக வந்து நிறைஞ்சிடும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உப்பு தண்ணியில் துவைச்சாலும் துணிங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஆகாமல் கலர் மங்காமல் பார்த்துக்கும். ஹார்ட் வாட்டர்லையும் 20% நல்ல கிளீனிங் கிடைக்கும். அடுத்ததாக ஸ்பைரோ வாஷ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வட்ட வடிவான ஒரு வாஷ் மோஷன். இதனால துணிங்க இன்னும் நல்லா சுத்தமாகும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் அந்த மாதிரியான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸ் பார்க்கும்போது தண்ணி ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் நல்லாவே துவைக்கும். அதே மாதிரி உப்பு தண்ணியிலையும் கூட இது பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணும். கான்செப்ட் பார்க்கும்போது இது வந்து 7 kg தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அது மாதிரி மோட்டார் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த வாஷிங் மிஷினுடைய ரேட்டுன்னு பார்க்கும்போது இது வந்து 15,000 ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது பெஸ்ட்டான ஒரு வாஷிங் மிஷினாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட பைலிங் நான் வந்து வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பார்த்த 3 வாஷிங் மிஷினுமே ஒரு டாப் லோடிங் வாஷிங் மிஷினில் ஒரு பெஸ்ட்டான வாஷிங் மிஷினாக இருக்குது. வேற வேற பிராண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிராண்ட், என்ன மாதிரியான மோட்டார், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்க. இதையும் தாண்டி உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ஸ்டாகிராம் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.